திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் மாடு, பன்றி, மீன் உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்ட விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் காவல் சட்டப்பிரிவு 30 அமல்படுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வரும் லட்டுகளை தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஆந்திர அரசியலில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியில் திருமலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டனர். திருப்பதியில் லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி அசுத்தமாக்கிவிட்டனர் என்று குற்றம் சாட்டு வைத்திருந்தார். இதையடுத்து கடந்த திங்கட்கிழமை தேவஸ்தானம் சார்பில் கோயில் தீட்டு கழிப்பிற்காக பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டன. திருமலையில் மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்த அரசு முடிவெடுத்துள்ளது. இனிமேல் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கர்நாடக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சம்மேளனத்தின் நந்தினி நெய்யை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேவஸ்தான நிர்வாகி அதிகாரி சியாமல ராவ் திருப்பதி பிரசாதமான லட்டு மற்றும் நெய்யின் தரத்தில் இனி எந்தவிதமான சமரசமும் இருக்காது என்று தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த ஆந்திர அரசு சார்பில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரிகாரத்தை துவங்கினார். இந்த பரிகாரம் அக்டோபர் 2ஆம் தேதி ஏழுமலையான் கோயிலில் நிறைவடைந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி துணை முதல்வர் பவன் கல்யாண் அழிபிரி வழியாக பாத யாத்திரையாக வந்து சுவாமியை தரிசனம் செய்து தீட்சையை நிறைவு செய்ய உள்ளார். இதற்கிடையே திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி செய்த பாவத்தை போக்க சிறப்பு பூஜை நடத்தப்பட உள்ளது என கூறி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பூஜையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை அவர் திருமலைக்கு அலைபிரி வழியாக பாத யாத்திரையாக சென்று சுவாமி வழிபாடு செய்யவுள்ளார். இந்த நிலையில் ஜெகன்மோகன் வேற்று மதத்தை சேர்ந்தவர் என்பதால் ஏழுமலையான் சுவாமி மீது நம்பிக்கை இருப்பதாக தெரிவிக்கும் தேவஸ்தான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பின்னரே திருமலைக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலானோர் திருமலையில் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி மாவட்டம் முழுவதும் காவல் சட்டப்பிரிவு 30 அக்டோபர் 24ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பராயுடு உத்தரவிட்டுள்ளார். இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினரிடம் முறையான அனுமதி பெறாமல் தடையை மீறி பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை மீறி பேரணி, பொதுக்கூட்டங்கள் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.